ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேப்நாதன் ஸ்ட்ரீட் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எபிசோடு 25th எபிசோடு பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் பிரியாணி சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிரியாணினா ஸ்பெஷலாக ஃபிஷ் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோ, பிரியாணி செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஷெஃப்நாதன். பாய்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சூப்பரான முரல் மீன் வாங்கிட்டு வந்து நம்ம இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி பண்ணியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருக்கோம், செட்டிநாடு சிக்கன் கறி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கத்திரிக்காய் தக்காளி போட்டு இதை வந்து நான் ரெசிபியில் சொல்லலை, இது மூணுமே ரெசிபியில் சொல்லலை உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறது சொல்கிறேன். இது கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சுட்டு நம்ம ஊரில் தாளித்து பண்ணுற அந்த புளிமிளகான்னு சொல்லுவாங்க. தக்காளி புளிமிளகாய், கத்திரிக்காய் புளிமிளகாய். அது இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தயிர்லாம் ரொம்ப இல்லாமல் வெங்காயம், அதாவது தயிர் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, பாருங்கள் லைட்டாக தான் இருக்கும் தயிர். இந்த பிரியாணிக்கு இதுதான் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை பண்ணேன். இப்போ நம்ம வந்து பிரியாணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா தம் பண்ணி ரைஸை வந்து தம் பண்ணி அதுக்குள்ளேயே மீனை போட்டு சில பேர் குக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து மீனும் ரைஸும் ஒரு மாதிரி ஆகி அப்படியே குழச்சது மாதிரி ஒரு களி மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் இது வந்து நான் வந்து இந்த ரைஸு தனியாக மீனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உள்ள மீனை வந்து மசாலா போட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து வடித்து போட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறேன். நல்லா சாஃப்ரான் வாட்டர்லாம் போட்டு கவுரா வாட்ரு, அப்புறம் கீ, ஒரிஜினல் நம்ம நாட்டு பசுமாட்டு கீ எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆனியன்லாம் போட்டு ரொம்ப பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை புரியும். உங்களுக்கு இப்போ பிரியாணி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்டு, இப்போ ஃபிஷ் வந்து பாருங்கள் உடையவே இல்லை, ஒரு மீன் கூட உடையலை, அப்படியே இருக்கு பாருங்கள், முழுசாக இருக்கு பாருங்கள். ஃபிஷ் பிரியாணினாலே அப்படியே உடஞ்சிக்கும், உங்களுக்கும் தெரியும். பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு இது. இப்போ சாப்பிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள் ரைஸ் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லைங்க. இந்த மீன் கூட சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மீனில் நல்லா மசாலா ஏறி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீன் நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா ஹார்டாக இருக்குது. ஏன்னா ஃபிஷ் பிரியாணியில் உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையும் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. அதே நேரத்தில் உடையாத அளவுக்கு உண்டான ஹார்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் ரைஸ் கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் சொல்லுங்கள் பிரியாணினா ஃபிஷ் பிரியாணினா எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லி புதினா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, அளவோடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து சொல்லுங்கள், நான் சாப்பிட்றேன். இதில் கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சு, வெங்காயம் கத்திரிக்காய் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் தக்காளி வந்து அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க அது. ஸோ சிக்கன் குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனியன் கூட சாப்பிட்டு பார்ப்போம், வெங்காயம் தயிர் கூட. சாரி, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. தக்காளி கூட சாப்பிட்டு பார்ப்போம், தயிர் தக்காளி கூட. வேறு லெவலுங்க. இந்த தாளிச்சா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் கத்திரிக்காய் கொஸ்தும்பாங்க, அதுக்கெல்லாம் மேலே இது போயிடுச்சு, அதுக்கெல்லாம் மேலே தாண்டி போயிடுச்சு. சிக்கன் கறி கூட சாப்பிடுவோம். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. செட்டான் ஸ்டைலில் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் கூட சாப்பிடும்போது ரொம்ப டாப்பாக இருக்குது. அந்த பாருங்கள் கத்திரிக்காய் சாப்பிடலாம் போகிறோம், அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம். இல்லை நல்லா இஞ்சி போட்டுருங்க, அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்குது. தாளித்து போட்டுருக்கேன் ரெண்டாவது, அது டாப்பாக இருக்குது. ஆனியன் வந்து இந்த வெங்காயம் நார்மல் ஒன்றான வெங்காயம் தான். ஸோ இது கூட சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் கிரேவி கூட சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி அப்படின்றது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா வீடியோ வரும், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.